பக்தாள்லாம் கஷ்டப்படுறா, ஜனங்கள் கஷ்டப்படுறா, இதெல்லாம் ஜனங்கள் கொடுத்த சொத்து தானே, அப்ப அவளுக்கு தானே தரணும். அவர் அரசாங்க படத்தை எடுத்து மிஸ்யூஸ் பண்றாருன்னு எங்களுக்கு தோன்றது. நாம் பண்ணின தப்புக்கு ராஜா என்ன சிரச்சேதம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். சந்திரபாகால ஒரு ஸ்நானம் பண்ணணும், பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணணும். நான் நல்ல காரியம்தான் பண்ணினேன், இந்த புண்ணியம் முழுக்க ராஜாவுக்கு தான் போய் சேரும், அவன் சொத்து தானே இது. ஒரு கால் நான் சொன்னதை அங்கீகரிக்காமல் என் கழுத்தை வெட்டி விட்டான்னா வைகுண்டம் வந்து உன்னை தரிசனம் பண்ண. பக்தாள்லாம் கஷ்டப்படுறா, ஜனங்கள் கஷ்டப்படுறா, இதெல்லாம் ஜனங்கள் கொடுத்த சொத்து தானே, அப்ப அவளுக்கு தானே தரணும். செலவு பண்ணிட்டே இருக்க. லோகத்துல எல்லாரும் நல்லவாளா இருப்பாளோ? 10 சாதுக்கள் இருந்தா 2 அசத்து இருக்கும். ராஜாவுக்கு மொட்டை லெட்டர் போட்டோம். மொட்டை லெட்டர் ஒன்று போட்டோம் ராஜாவுக்கு. நீங்க அதிகாரியா நியமிச்சிருக்கே தானிட்டா அவருடைய வரவு செலவெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேளா? அப்பப்ப அவர் அரசாங்க படத்தை எடுத்து மிஸ்யூஸ் பண்றாருன்னு எங்களுக்கு தோன்றது. கணக்கை சரிபார்க்கவும் இப்படிக்கு உண்மை விளம்பி ராஜா செக் பண்ணினா உண்மைன்னு தெரிஞ்சது, அரெஸ்ட் பண்ணி கொண்டான்னுட்டான். அவனுடைய அபிப்பிராயம் கழுத்த வெட்டணும்னு. முஸ்லீம் ராஜா கைவலங்கு போட்டு இவர் இழுத்துன்னு வரான். இது பண்டரிபுரத்திலேருந்து கிழக்க ஒரு 25 கிலோமீட்டர் தூரம் போனோம்னா ஒரு கிராமம் இருக்கு, ஒரு சிட்டி, ஒரு சின்ன சிட்டி. அதுக்கு மங்களவேடான்னு பேர். அந்த ஊர் தான் இவருடைய ஊர். இப்போ நாம் தமிழ்நாட்டிலேருந்து பண்டரிபுரம் போனோம்னா அந்த ஊரை தாண்டி தான் போகணும். கர்நாடகா வழியாக தான் போகணும், பெங்களூர் போகணும். இங்கேருந்து ரூட்டு சொல்கிறேன். விருத்தாச்சலம், விருத்தாச்சலத்திலேருந்து ஆத்தூர், சேலம், சேலம் பெங்களூர், பெங்களூர் தும்கூர், சித்ரதுர்கா, ஹோஸ்பெட், பிஜாப்பூர், ஜலக்கி, அதில் லெஃப்டில் கட் பண்ணினா பண்டரிபுரம். கார்த்தால 5 மணிக்கு நம்ம பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணிவிட்டு ராத்திரி 8 மணிக்கு அவரை தரிசனம் பண்ண பண்டரிபுரம் போயிட்டேன். கார்த்தால இவருக்கு 5 மணிக்கு இங்கே தரிசனம், ராத்திரி 8வது மணி பண்டரிபுரம் தரிசனம். அந்த ஜலக்கியிலேருந்து நாம் உள்ளே போகும்பொழுது 70 கிலோமீட்டர் மொத்தம். இந்த மெயின் ரோட்லேருந்து 70 கிலோமீட்டர் பண்டரிபுரம் உள்ளே போனோம். அதில் 45வது கிலோமீட்டரில் ஒரு கிராமம் மங்களவேடான்னு பேர். அந்த ஊர் தான் இவருடைய அவதாரஸ்தான். இன்னைக்கும் அந்த ஊரில் ஒரு கோவிலே கட்டியிருக்கா அவருக்கு. இப்போ நான் கதை சொல்கிறேன்னு இவருக்கு ஒரு கோவிலே இருக்கு. இந்த மங்களவேடாலேருந்து கைவிலங்கு போட்டு இழுத்துட்டு போகிறான். பண்டரிபுரம் தாண்டி தான் போகணும். பண்டரிபுரம் போகும் நெருங்கின உடனே இவர் சொன்னார், இவர் ராஜாங்க உத்தியோகம் தானே, இவருக்கு ராஜ தர்மங்கள்லாம் தெரியும். நாம் பண்ணின தப்புக்கு ராஜா என்ன சிரச்சேதம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். கொலை மண்டபத்துக்கு அழிச்சுன்னு போய் தலையை வெட்டுறதுக்கு முன்னாடி கேட்பான், கடைசி ஆசை என்னன்னு. என்ன கேட்கும்போது என்ன சொல்லுவேன் தெரியுமோ? கடைசி ஆசை சந்திரபாகால ஒரு ஸ்நானம் பண்ணணும், பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணணும். இதுதான் என் கடைசி ஆசைன்னு சொல்லுவேன். நான் கடைசி ஆசை சொன்ன பிறகு திருப்பி ஒரு தடவை பண்டரிபுரம் வந்து ஸ்நானம் பண்ணி தரிசனம் பண்ணி அப்புறம் ஒன்ஸ் மோர் போகணும். இப்போ ஆந்தி வேலை இருக்கும். நான் அங்கே வந்து என்ன கேட்க போறேனோ அதை இங்கேயே கேட்குறேன். எனக்கு அனுமதி கொடு. சந்திரபாகால ஒரு ஸ்நானம், பாண்டுரங்கனை தரிசனம். ததாஸ்து கிளம்பிட்டேன். நேராக அழிச்சுன்னு போனேன். சந்திரபாகால ஸ்நானம் பண்ணினார். கைவிலங்கோட கால் விலங்கோட பாண்டுரங்கன் சந்நிதியில் வந்து நின்னார். என்னை காப்பாத்துன்னு அழவே இல்லை. இந்த நிலையில யாருமே என்னை காப்பாத்துன்னு மாட்டாள. அப்பதான் சொன்னார், எல்லாம் உன்னோட திருவுள்ளம் தான், நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு யாருக்கு தெரியும். ராஜா நல்லவன் தான். நான் நல்ல காரியம்தான் பண்ணினேன், இந்த புண்ணியம் முழுக்க ராஜாவுக்கு தான் போய் சேரும், அவன் சொத்து தானே இது. இதை நான் ராஜாட்ட சொல்றேன்.
உன்னுடைய கருணையும் இருந்து ராஜாவும் மனசு மாறி என்னை உயிரோட விட்டுட்டான்னா பண்டரீபுரம் வந்து உன்னை தரிசனம் பண்றேன். திரும்பி ஒரு கால் நான் சொன்னதை அங்கீகரிக்காமல் என் கழுத்தை வெட்டி விட்டான்னா வைகுண்டம் வந்து உன்னை தரிசனம் பண்றேன். உயிரோட வந்தா பண்டரிபுரம், கழுத்தை வெட்டிவிட்டா என்ன துணிச்சல் இருக்கணும். தைரியமா சொல்றார், வைகுண்டம் வந்து பார்க்கிறேன் உன்னை. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.